அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு அரசியல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ எல்லாருமே அரசியலுக்கு வந்தால் ஜெயிச்சிடலாமா? எந்தெந்த ராசிகள் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம் சுருக்கமாக. முக்கியமாக எல்லா ராசிக்காரங்களும் அரசியலில் இருக்காங்க. இதில் யார் ரொம்ப பிரபலமாகறாங்க, பெரிய பதவிக்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசி மேச லக்கணம், சிம்ம ராசி சிம்ம லக்கணம், கடக ராசி கடக லக்கணம், விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம். இந்த 4 ராசிகள் தான் அரசியலுக்கு ரொம்ப உகந்த ராசிகள். இவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறாங்க, மிகப்பெரிய பதவிக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த அரசியலுக்குன்னே சில கிரகங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரக கிரகங்கள் சொல்கிறது. அந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய். இப்போ சூரியன் தான் ராஜ கிரகம்னு சொல்கிறோம். சந்திரன் ஒரு ஒளி பொருந்திய கிரகம், மனோகாரகன்னு சொல்கிறோம். செவ்வாய் ஒரு தைரியத்தை கொடுக்குற ஒரு கிரகம். அரசியலுக்கு என்ன வேணும்? ஒரு பர்சனாலிட்டி வேணும், ஒரு மதிநுட்பம் வேணும், ஒரு துணிச்சல் வேணும். இதை 3ஐயும் கொடுக்கறது இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய். சரி, இந்த 3 கிரகங்களும் வலுவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிறோம். இப்போ சூரியனும் கேதுவும் சேர்ந்துருக்காங்க ஒருத்தர் ஜாதகத்தில். சூரியன் 10ல் திக்பலம் அடைவார். லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் அடைவார். ஸோ அங்கே சூரியனும் கேதும் இருக்குன்னு வச்சிங்களேன், இவங்க அரசியலில் சேரலாம், இணைஞ்சு செயல்பட்டு பெரிய அளவுக்கு வரலாம். சரி, சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்காங்க. சூரியன் நல்லா வலுவாக இருக்கார். 10லையோ இல்லை 11லையோ சூரியன் புதனும் இணைஞ்சிருக்கு. லக்னத்துக்கு 10 11ல் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இவங்க தந்தையார் பெரிய அரசியல்வாதியாக இருப்பார். அதன் பிறகு இவங்க தந்தைக்கு பிறகு அரசியலில் பிரபலமாவாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ராகு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் ஜாதகத்தில் செவ்வாய் 10ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடம் தான் முக்கியம். லக்னத்துக்கு 10ஆம் இடம் அரசியலில் மிகப்பெரிய பதவியை வழங்கக்கூடிய இடம். அந்த 10ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் திக்பலம் அடைவார்கள். இந்த செவ்வாய் 10ல் திக்பலம் அடைஞ்சிருக்கும் போது இந்த செவ்வாயோட ராகு இருக்குன்னு வச்சிங்களேன், இவங்க போராட்டம் பண்ணியே அரசியலில் பெரிய ஆள் ஆவாங்க. இது எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நடைப்பயணம் அது இதுன்னு இப்படி ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி பெரிய அளவில் அரசியலில் உயர்ந்துருவாங்க, பிரபலமாகிடுவாங்க. சனி, செவ்வாய், குரு, இந்த 3 கிரகங்களுடைய இணைவு இருக்குன்னு வச்சுங்க, அது சிறப்பாக இருக்கணும். சனி, குரு, செவ்வாய் 3 சிறப்பாக இணைஞ்சிருக்கணும், வலுவாக இருக்கணும். இவங்க பேச்சு திறமையால் சனி, புதன், குரு இந்த 3 கிரகங்களும் வலுவாக இணைஞ்சிருக்கும் போது பேச்சு திறமையால் இவங்க பெரிய ஆளாக வருவாங்க. 5, 9, 10ங்கிற ஸ்தானங்கள் ரொம்ப வலுவாக இருக்கணும். 5 கூடையவனும் 10 கூடையவனும் தொடர்பில் இருக்கணும்.